வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறிகள் பூக்களை பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அரளிப்பூவை பார்க்குறோம். எவ்வளோ அரளிப்பூ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இது சிவனுக்கு ரொம்ப உகர்ந்த பூங்க. அதனால இதை நீங்கள் மாலையாக கட்டி சிவனுக்கு போடுறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பாருங்க, ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. இங்கெல்லாம் இருக்குது, மேலே வரையும் இருக்குது. என்னால் அறுக்கவே முடியல, அவ்வளோ மேலே இருக்குது. இந்த பூ நல்லா பிங்க் கலர் இருக்குங்க. இதை மட்டும் வீட்டில் வச்சு பாருங்க, 3 மாசத்துல கொத்து கொத்தா பூக்கள் விடும். சரி வாங்க, நம்ம அடுத்ததாக வெண்டைக்காய் செடிக்கிட்ட வந்திருக்கிறோம். வாங்க வெண்டைக்காவை அறுக்க போகலாம். முதல்ல நம்ம எங்கெங்கெல்லாம் வெண்டைக்காய் இருக்குன்னு சுற்றி பார்த்துடலாம் வாங்க. ஆஹா, இங்கே நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. வாங்க ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரலாம். சிவப்பு வெண்டைக்காய் சீசன் முடிஞ்சதுனால நாங்கள் விதைக்கு விட்டுருக்குறோம். வாங்க மற்ற காய்களை பார்த்துட்டு வரலாம். பாருங்க, இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. அங்கே சிவப்பு வெண்டைக்காய் விதைக்கு விட்டுருக்குறோம். இங்கே கொஞ்சம் வெண்டைக்காவும் கொஞ்சம் பிஞ்சும் இருக்குது. இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே சிவப்பு வெண்டைக்காய் காஞ்சிட்டு இருக்கு. வாங்க இது கட் பண்ணிடலாம். இங்கேயும் சிவப்பு வெண்டைக்காய் காஞ்சிட்டு இருக்கு. சீசன் முடிஞ்சிருச்சுங்க. இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்கு, நல்லா இருக்குது. வாங்க அங்க ஒன்று இருக்கு பார்க்கலாம். இங்க ஒரு வெண்டைக்காய் பூ இருக்கு, அழகா இருக்குங்க வெண்டைக்காய் பூ. இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் இருக்கு, அங்க ஒரு பிஞ்சு இருக்கு. சரி வாங்க நம்ம அறுக்க போலாம். இங்க ஒரு வெண்டைக்காய் இருக்கு, வாங்க அறுக்கலாம். வாங்க நம்ம முதல் வெண்டைக்காய் வறுத்தாச்சு, போய் தட்டில் வச்சுட்டு வந்துடலாம். வாங்க இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது, அறுக்கலாம். முதல்ல சிசர் வச்சு கட் பண்ணேன், வரவே இல்லை. அதுக்கப்புறமா கையாலே திருவி போடுங்களான்னு சொல்லி திருவ ஆரம்பித்தேன். வாங்க இந்த வெண்டைக்காய் வறுத்தாச்சு, போய் வச்சுட்டு வந்துடலாம் தட்டில். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு வெள்ளை வெள்ளையாக செடி மேலே இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லைங்க, பூச்சி தொல்லையால் நாங்கள் அது மேலே சாம்பல் தூவிட்டுருக்கோம். சாம்பல் தூவி விட்டால் போயிடும். வாங்க இதாக இருக்கலாம். பாருங்கள் எப்படி இலையை கடிச்சு வச்சுருக்கேன் பூச்சிங்க. அதனால தான் சாம்பல் தூவி விட்டோம். வத்தாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கணும். வந்துடுச்சு. வாங்க இதையும் போய் வச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப வெயில் நான் அறுக்கிற போது, அதனால் வெயில் காரணமாக நான் அறுத்துட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம 6 வெண்டைக்காய் இருக்குது, நல்லா வாங்க நம்ம அடுத்த ரோஸ்ட் காஞ்சி போனதுனால நாங்கள் இப்போ வெறும் இமேஜ் மட்டும் தான் காட்ட வேண்டியது. ஆனால் முத்து முத்தாக இருந்துச்சுங்க, ரோஸ் முழுசாக நல்லதாக இருந்துச்சு. அடுத்தது நம்ம நித்திய கல்யாண செடிக்கு போகலாம். நித்திய கல்யாண செடிக்கு நம்ம வந்திருக்கோம். இது நீரில் இருக்கும் உயிர் ரத்த அழுத்தம், அப்புறமா சில புற்றுநோய்களுக்கு பாரம்பரிய மருத்துவங்களில் இது பயன்படுத்துகிறது. இதோட இலைகள் பெரும்பாலும் தேநீர் அல்லது பொடியாக பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க இந்த நித்திய கல்யாணத்துக்கு. நாங்கள் வெள்ளை கலரில் இது முட்டு முட்டாக எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமாங்க. ஆனால் இது நேரடியாக நம்ம பயன்படுத்தணும்னா இதோட நச்சுத்தன்மையாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இதோட விதைகளை பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இந்த விதை இவ்வளோ பெரிய செடியாக காய்ச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த செடி. 3 மாதத்துல தான் இது வளர்ந்துச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் டெய்லியும் இதை பார்க்குறோம். இது கண்களுக்கு குளிர்ச்சியை தருது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். இன்னொரு பெரிய வீடியோடு வரேன்.